பயன்படுத்தணுங்கிறது சுலபம் கிடையாது. அதுக்கு நிறைய பயிற்சி தேவை. ஒரே நேரத்துல இந்த மாதிரி ரெண்டு நேச்சரையும் ஆக்டிவேட் பண்ணி இந்த மாதிரி புது நேச்சரை உருவாக்குறத பொதுவா எல்லாரும் இதை கெகே கென்காய்னு சொல்லுவாங்க. இந்த வார்த்தையை இதுக்கு முன்னாடி நீ எங்கேயாவது கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்ப. ஹாக்குங்கிறவங்க கூட நம்ம மோதினது உனக்கு ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கு. நல்லது. ஹாக்கு பயன்படுத்தினது ஐ ஸ்டைல் கெகே கென்காய். வாட்டர் விண்ட் ரெண்டு நேச்சரையுமே பயன்படுத்தி அதுல மாற்றத்தை உருவாக்கி அதுல ஐஸை உருவாக்கினா. அவனோட கிளானை சேர்ந்தவங்களுக்கு இந்த கெகே கென்காய் சக்தி இருந்ததுனாலதான் அவனால இந்த ஸ்பெஷல் ஜூட்சுவியை பயன்படுத்த முடிஞ்சது. ஹாக்குக்கும் இந்த வித்தை தெரியுமா? ஷாரிங்கான பயன்படுத்தியும் என்னால அவனோட ஜூட்சுவை காப்பி பண்ணவே முடியல. நிஜமாவா சொல்றீங்க? அப்ப ஷிகமாருடைய ஷேடோ பொசிஷன் ஜூட்சு என்ன, நம்ம சோஜிவுடைய எக்ஸ்பான்ஷன் ஜூட்சு, அப்புறம் மெடிக்கல் நின்ஜூட்சு, கென்ஜூட்சு இதெல்லாம் எப்படி வேலை செய்யுது? உன்னோட கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லி என்னோட நேரம் வீணா போயிடும் போல இருக்கே. எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறதால உனக்கு குழப்பங்கள் தான் அதிகரிக்கும். ககாஷி ஒரு நிமிஷம். சக்ரா நேச்சரோட யங் யாங்க பத்தி நாம அப்புறமா பேசுறது நல்லதுன்னு தோணுது. நீங்க என்ன சொல்றீங்க? யங் யாங் அப்படின்னா என்ன? அதுவும் சரிதான். இங்க பாரு நருடோ, அதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் பல காலங்கள் எடுக்கும். யமாட்டோ வரதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம்னு உனக்கு ஞாபகம் இருக்கா? ஓ ஆமா, பயிற்சி நேரத்தை குறைக்கிறதுக்கு ஏதோ ஒரு குறுக்கு வழி இருக்குன்னு சொன்னீங்களே. பயிற்சி நேரத்தை குறைக்க முடியும் தான் நான் சொன்னேன். ஆமா அதுதான். ஓகே, அதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்? அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. சொல்லுங்க, என்ன பண்ணணும்? முதல்ல மல்டி ஷேடோ க்ளோன்ஸை உருவாக்கு. ஆமா, மல்டி ஷேடோ க்ளோன்ஸை உருவாக்குறது தான் நமக்கு இருக்கிற ஒரே வழி. அத வச்சு என்ன பண்றது? உனக்கு தேவையான ட்ரைனிங் டைமை குறைக்கிறதுக்கு இதுதான் சரியா இருக்கும். சாரி, நீங்க சொல்றது எனக்கு புரியவே இல்ல. சரி, பொறுமையா நான் உனக்கு புரியுற மாதிரி சொல்லி தரேன். அதை நீ கவனமா கேட்கணும், புரியுதா? எஸ் சார், தயவு செஞ்சு எனக்கு புரியுற மாதிரி சொல்லுங்க. முயற்சி பண்றேன். ஏற்கனவே உனக்கு தெரிஞ்சதுதான், சாதாரண க்ளோன் ஜூட்சு உருவாக்கும் போது ஒரு இல்யூஷன் மட்டும் தான் கிரியேட் ஆகும். ஆனா ஷேடோ க்ளோன் ஜூட்சுவால மட்டும் தான் பிசிக்கல் காப்பி உருவாகும். அதெல்லாம் எனக்கு தெரியும். புதுசா ஏதாவது சொல்லுங்களேன். உன்ன மாதிரியே இருக்கிற உண்மையான நகலை நீ எத்தனை வேணாலும் உன்னால உருவாக்க முடியும். என்னால ஷேடோ க்ளோன் ஜூட்சு உருவாக்க முடியும்னு உனக்கு தெரியுமா? ஓரளவுக்கு க்ளோன்ஸை உருவாக்க முடியாது. பொதுவாக இந்த நின்ஜூட்சுவை பயன்படுத்துறவங்களுக்கு ஒரு யூனிக்கான எஃபெக்ட் உருவாகும். உனக்கு இருக்கிற அனுபவத்துக்கு கண்டிப்பா அது என்ன எஃபெக்ட்னு உனக்கு தெரிஞ்சிருக்கணும். ஜூட்சு ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா நீ திரும்பவும் ஒரே ஒரு நருட்டோவை நிற்கும் போது உன் ஷேடோ க்ளோன்ஸோட அனுபவங்கள் எல்லாமே இப்ப உன்னோட மெமரியிலும் இருக்கும். கண்டிப்பா நீ அதெல்லாம் மறக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. புரியுற மாதிரி சொல்லுங்க. நீங்க இப்பதானே சொன்னேன். நான் என்ன சொல்ல வரேன்றது உனக்கு புரியலன்னு நினைக்கிறேன். அதுதானே நானும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு சுத்தமா புரியல. வேற வழியே இல்ல. சரி, இப்ப நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து சில ஷேடோ க்ளோன்ஸ் உருவாக்கலாமா? முதல்ல ஒரே ஒரு ஷேடோ க்ளோனை உருவாக்கலாம். ஓகே, ஷேடோ க்ளோன் ஜூட்சு. பிரமாதம். ஒரிஜினலான நாம ஒரு டீம், க்ளோன்ஸான ரெண்டு பேரும் ஒரு டீமா செயல்படணும். ஓகே, முதல்ல இந்த ஷேடோ க்ளோன் டீம் காட்டு பகுதிக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கணும். ஷேடோ க்ளோன் நருட்டோ, இப்ப நீ ஏன் கூட வா. அப்படி போடே, வாங்க கிளம்புவோம். ஓகே, அந்த ஒரிஜினல் டீமை சேர்ந்தவங்களால க்ளோன் டீமான நாம இங்க என்ன செய்யறோங்கிறத கண்டிப்பா பார்க்க முடியாது. அதனால நம்ம இங்க ராக் பேப்பர் சிசர் விளையாட போறோம். விளையாடவா கூப்பிட்டு வந்தீங்க? சொல்றத மட்டும் செய் நருட்டோ. ஆனா சும்மா ராக் பேப்பர் சிசர் விளையாடணுமா? அதுல ஃபன்னே இல்லையே. நாம இங்க ஃபன் பண்றதுக்காக வரல. சரி, ஒரு ஐடியா. தோத்து போறவங்க ஜெயிச்சவங்களுக்கு இச்சிராக்கு ராமன் வாங்கி கொடுக்கணும். சரி ஒத்துக்கிறேன். அப்போ நான் ரெடி. இனிமே தான் ஆட்டோ சூடு பிடிக்க போகுது. 1 2. அது சரி, நம்மளுடைய ஷேடோ க்ளோன்ஸ் இப்போ அங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? கொஞ்ச நேரத்துல உனக்கே தெரியும், பொறுமையா இரு. நான் ஜெயிச்சிட்டேன். இன்னைக்கு எனக்கு லஞ்சுக்கு இச்சிராக்கு ராமன் நீங்க வாங்கி கொடுத்தாகணும். சரி வாங்கி தரேன். அதுக்கு முன்னாடி நாம இந்த ஜூட்சுவை ரிலீஸ் பண்ணணும். அப்படியே பண்ணிடுவோம். நம்ம க்ளோன்ஸ் என்ன பண்ணாங்கன்றத தெரிஞ்சுக்கிட்டியா? நல்லா தெரியும். நம்மளுடைய க்ளோன்ஸ் ராக் பேப்பர் சிசர் விளையாடி இருக்காங்க. நீங்க தோத்துட்டீங்க. அதனால எனக்கு இச்சிராக்கு ராமன் வாங்கி கொடுக்கணும். இவன் கிட்ட வெட்டுக்கிட்டே என்னோட சொத்தெல்லாம் அழிஞ்சிரும் போல இருக்கே. நான் என்ன சொல்ல வரேன்றது உனக்கு புரியுதா? நம்ம க்ளோன்ஸ் என்னெல்லாம் செய்யறாங்களோ அது எல்லாமே நமக்கு தெரியும். அது நம்மளோட மெமரியிலே இருக்கும். ஓ ஆமால, இது வரைக்கும் நான் இஷ்டப்படி ஷேடோ க்ளோன்ஸ் உருவாக்கிட்டு இருந்தேன். அதனால நான் இதை நோட்டீஸ் பண்ணதில்ல. பொதுவா நிஞ்சாக்கள் இந்த ஜூட்சுவை இன்டெலிஜென்ஸ் தகவல்களை சேகரிக்கிறதுக்காக, ஆபத்தான இடங்களை சர்வே பண்றதுக்காகவும், எதிரியோட இடத்துல ஊடுருவறதுக்கும் பயன்படுத்துவாங்க. ஓகே, ஆனா இதெல்லாம் கேட்கவே போர் அடிக்குதே. ஷேடோ க்ளோன்ஸை பயன்படுத்தி என் ட்ரைனிங் டைமை எப்படி குறைக்கிறது, அதை பத்தி மட்டும் சொல்லுங்க. கொஞ்சம் பொறுமையா இரு, நான் சொல்றேன். உன்னோட அவசரத்தை குறைச்சுக்கோ. சரி, அவசரப்படல. மாஸ்டர் ஜிராயா இவனுக்கு ரசிங்கான கத்து கொடுக்கறதுக்கு எவ்வளவு அவஸ்தைப்பட்டிருப்பாருன்னு இப்பதான் எனக்கு புரியுது. அதுக்குள்ள தலைவலி ஆரம்பிச்சிருச்சு. கமான் சொல்லுங்க. ஓகே, சோ நீயும் உன்னோட ஷேடோ க்ளோனும் ஒரே பயிற்சியை ஒரே நேரத்துல செய்யும்போது என்ன ஆகும்னா உனக்கு 2 மடங்கு அனுபவம் கிடைக்கும். இன்னும் கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லணும்னா, உனக்கும் உன்னோட ஷேடோ க்ளோனுக்கும் ஒரே நேரத்துல பயிற்சி கொடுக்கறதால உன்னோட பயிற்சிக்கான நேரத்தை நம்மளால பாதியா குறைக்க முடியும். 3 பேருக்கு பயிற்சி கொடுத்தா இன்னும் வேக